வெல்கம் டு சத்யாஸ் குக் புக். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சொரக்காய் கூட்டு. அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன், பார்க்கலாமா? சின்ன வெங்காயம் 10 போல் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகா, காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ குக்கர் வச்சு பாசிப்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவு நான் துவரம்பருப்பு எடுத்து போட்டிருக்கேன். எதுக்காக துவரம்பருப்பு போடுறோன்னா கொஞ்சம் வழுவழுப்பு அதிகம் இல்லாமல் இருக்கும். வெறும் பாசிப்பருப்பில் வச்சா வழுவழுப்பு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் அதிகமாக குக் ஆகிடுச்சுன்னா. அதனால தான். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அது உள்ளே போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க காயும் போட்டுக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். 2 விசில் விட்டால் போதும். 2 விசிலுக்கு மேலே விட்டோம்னா நமக்கு பருப்பு காயெல்லாம் குழஞ்சி போயிடும். பாருங்கள், வெந்து வந்திருக்கு, ரொம்ப குழையில. இப்போ அந்த பருப்பு தண்ணியை தனியாக எடுத்துக்கலாம். மத்து போட்டு கடைஞ்சிக்கிறேன். ரொம்பலாம் கடையணும்னு இல்லை, ஒரு 4 சுற்று சுற்றினா போதும். அந்த பருப்பு தண்ணி திரும்பி அதிலே ஊற்றிக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரத்துக்கு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். 4 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். நம்ம வேகும் போதே 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், பார்த்து காரத்துக்கு போட்டுக்கோங்க. கடைசியாக அந்த எண்ணெய் சூடாக இருக்கும்போதே நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த கடைசியாக போடும்போது பெருங்காயத்தூளோடு சேர்ந்து அந்த கூட்டோட வாசனை நல்லாயிருக்கும். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட கூட்டு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.